ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுற நேரம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நார்மலாக இந்த ரிலேஷன்ஷிப் தெரியாமல் நீங்கள் எந்த வித ஒரு சிஸ்டமும் நீங்கள் செய்யவே இயலாது. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக கோர் ஜாவா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் போவீங்க. அதாவது ஜாவாவில் ஸ்ப்ரிங் போர்ட், இல்லை நல்ல பிஹெச்பி எடுத்த லரவல், ஏஎஸ்பி டாட் நெட் எடுத்த ஏஎஸ்பி டாட் நெட் கோர், அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் போகிற நேரம் கம்ப்ளீட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு தான் அவங்க அதை இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் சரியான முக்கியம். ஓகே, டயக்ராம்னா இந்த ரிலேஷன்ஷிப். நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப் சரியாகவே படிக்கிறது இல்லை. நீங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் மூவ் பண்ணுற நேரம் உங்களுக்கு செஞ்சுக்க முடியாத லெவலில் கஷ்டமாயிடும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக கற்றுக்கணும். ஒன் டு ஒன் என்ன, ஒன் டு மெனி, மெனி டு மெனி, இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம செய்கிறது. ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒன் டு ஒன்னா என்னன்றதை முதல் பாருங்க. ஒன் டு ஒன்னா என்ன, ஒருத்தருக்கு ஒரு இடத்துக்கு ஒன்று தான் இருக்க முடியும். அப்படின்னா இப்போ பாருங்க, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் தான் இருக்க முடியும். அப்போ இதில் இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்தோம்னா, இப்போ ஸ்கூலுக்கு வைஸ் பிரின்சிபல் நிறையா இருக்க முடியும், ஆனால் ஒரு பிரின்சிபல் ஒன்று தான் இருக்க முடியும். ஓகே, அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தால் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் இருக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்க முடியாது. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட் வச்சுருப்பாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட், அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட். அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடினா ஐடிக்கு ஒரு ஹெட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் இருக்க முடியும். இப்போ ஸ்கூல் லீட் பை ஒன் பிரின்சிபல், ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஒன் ஸ்கூல் லீட் பை ஒன் பிரின்சிபல். ஓகே, இந்த பிரின்சிபல் சைட்ல இருந்து பார்க்குறேன்னா ஒன் பிரின்சிபல் லீட் பை ஹெடட் பை ஒன் ஸ்கூல். இங்கே லீட்னு சொல்லலாம், ஹெட் பை ஒன் ஸ்கூல். இங்கிட்டும் பார்க்கணும், ஒன் ஸ்கூல் லீட் பை ஒன் பிரின்சிபல் லீட் பை ஹெடட் பை ஒன் ஸ்கூல். ஓகே, இதுதான் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டிபார்ட்மெண்ட் ஆஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் ஹெட் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சினாரியோ நீங்கள் தான் யோசி. ரெண்டாவது தான் இருக்கு ஒன் டு மெனி. இதுதான் நம்ம மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம நார்மலாக நம்ம சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் செய்கிற நேரம் ரொம்பவே மெயினாக யூஸ் பண்ணுறது இது ரெண்டு தான், மெனி டு மெனி, ஒன் டு மெனி. ஒன் டு மெனி தான் ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒன் டு மெனிக்கு பாருங்க, இங்கிட்ட மெனி சைடில் கூட இருக்கணும், ஆனால் அங்கிட்டு ஒன்று தான் இருக்கணும். இப்போ இது இப்படி தான் வருது, ஒன் டு மெனி, ஒன் டு மெனி. இங்கிட்ட எழுதுனா இங்கிட்ட மேஜரை ஒன்னு போட்டு இங்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக கொடுக்கலாம். நான் இப்படி எழுதியிருக்கேன். அதாவது மெனி ஸ்டூடெண்ட் ஆஸ் ஒன் மேஜர். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் தலைவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும், ஆனால் மெனி ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்தோம்னா இப்போ நம்ம பார்ப்போம் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஓகே, இங்கன்னா கேப்டன். அப்போ ஒன் கேப்டன். அப்போ மெனி பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் ஒன் கேப்டன். அப்போ மெனி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஒன் மேஜர். ஓகே, இவர் தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தலைவர். இப்போ ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்னு பிரிப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு தலைவர் வச்சுருப்பாங்க. அப்போ மெனி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் மேஜர், ஒன் மேஜர். அப்போ அதாவது இந்த கிளாஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மேயர் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இந்த மேஜருக்கு கீழே. அந்த கிளாஸ் மற்ற பி கிளாஸ்ன்றது இன்னொரு மேஜர் கீழே, சி கிளாஸ்ன்றது இன்னொரு மேஜர் கீழே. ஓகே, அதை தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ கிரிக்கெட் டீம் எடுத்தால் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒன்று எடுத்தோம்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அந்த தலைவருக்கு கீழே அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ மெனி பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் ஒன் கேப்டன், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ நம்ம இன்னொன்று எடுத்தோம்னா கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்தோம்னா, இப்போ ஒரு கேட்டகரினா என்னது, இப்போ ஒரு டிவின்றது ஒரு கேட்டகரி. இந்த டிவின்ற கேட்டகரியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க முடியும். அதில் எல்ஜி டிவி இருக்க முடியும், சானி டிவி இருக்க முடியும், நம்பர் ஆஃப் டிவிஸ் இருக்க முடியும். ஆனால் கேட்டகரி ஒன்று தான், என்னது டிவி. ஓகே, இப்போ ரேடியோ வர முடியாது, டிவின்ற கேட்டகரி. அந்த மாதிரி தான் இங்கே செயல்படும். அடுத்து மெனி டு மெனி. மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா
இங்கிட்டும் மெனி இருக்கணும், அங்கிட்டும் மெனி இருக்கணும். கோர்ஸ் பக்கட்டும் மெனி இருக்கணும், இங்கிட்டும் மெனி இருக்கணும். இப்போ எப்படின்னா ஒரு கோர்ஸ்க்கு என்ரோல் ஆகும். ஒரு கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ண நேரம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுவாங்க, மெனி ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணுவாங்க. ஒரு கோர்ஸுக்கு மெனி ஸ்டூடெண்ட் என்ரோல் ஆவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டுமே என்ரோல் ஆக மாட்டாங்களே. அதாவது ஒரு கோர்ஸுக்கு மெனி ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணுவாங்க. அதே கோர்ஸ் சைடில் இருந்து பார்த்தா, இப்போ ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சாரி ஒரு கோர்ஸுக்கு வந்து எத்தனை மெனி ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் ஆகும். அதே மாதிரி கோர்ஸ் சைடில் ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸை மட்டுமா ஃபாலோ பண்ண முடியும், மெனி கோர்சஸ் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் முதல்ல எப்படி பார்க்கணும், ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸுக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸை மட்டுமா ஃபாலோ பண்ண முடியும், நம்பர் ஆஃப் கோர்சஸ் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஜாவா, ஷார்ப், பைத்தன் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்குது நம்ம காலேஜில். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, அதே கோர்ஸ் சைடில் இருந்து பார்த்தோம்னா இப்போ ஜாவா டு கோர்ஸை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ many student follow as many course follow as many student. அப்போ students enroll for course, many student enroll for course, many course enroll for student. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து தெரியும். இது தெரிஞ்சா நமக்கு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வந்து வெரி சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமாகவே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னொன்று சொல்லலாம், வீடியோ அண்ட் டேக்ஸ். இதுவும் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் வரும். ஓகே, மெனி டு வீடியோ அண்ட் டேக்ஸ் தான். இப்போ வந்து யூடியூப் வீடியோ எடுங்களேன், இப்போ அந்த வீடியோவுக்கு வந்து டேக்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ டேக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஜாவா வீடியோனா கீழே டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜாவா டியூட்டோரியல், ஜாவா ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு பாருங்கள். அந்த ஹேஷ்டேக்கில் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த டேக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா வீடியோஸ்லையும் இப்போ யூசர் வந்து ஒரு சர்ச் பண்ணுற நேரம் அந்த டேக்ஸ் வழியால் தான் நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து நமக்கு வருது. இப்போ யூசர் சும்மா ஒன்றுமே சர்ச் பண்ணாமல் இருந்தால், டைப் பண்ணவே தெரியாத ஒருத்தர் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்க முடியாது, இன்டர்நெட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த சர்ச் ரிசல்ட் வர்றது வந்து டேக்ஸ் மூலியமாக. அப்போ இப்போ யூடியூப் வீடியோ எடுத்தோம்னா வீடியோன்றது டேக்ஸ்ன்றது எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு வீடியோவுக்கு வந்து மெனி டேக்ஸ் இருக்கு. இப்போ ஜாவான்ற ஒரு டியூட்டோரியலுக்கு வந்து மெனி டேக்ஸ் இருக்கு, ஜாவா டியூட்டோரியல் அந்த மாதிரி. அதே டேக்ஸ் படி எடுத்தோம்னா இப்போ ஒரு டேக்குக்கு ஒரு வீடியோ மட்டுமா இருக்க முடியும். இப்போ ஜாவான்ற பிகினர்ஸ்ன்ற ஒரு டேக்குக்கு வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸில் வந்து ஜாவா ஃபார் பிகினர்ஸ்ன்ற டேக் வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் மட்டும் நீங்கள் ஜாவா ஃபார் பிகினர்ஸ்ன்ற டேக்கை நீங்கள் ஹேஷ்டேக்கை எழுதுறீங்க. அதே டேக்கை உங்களை மாதிரி இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறவங்கள எழுதுவாங்கல்ல. அப்போ ஒரு வீடியோவுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேக்ஸ் இருக்குன்னா, ஆனால் அதே மாதிரி ஒரு வீடியோ மட்டுமா இருக்க முடியும், நம்பர் ஆஃப் வீடியோஸ் இருக்க முடியும், நம்பர் ஆஃப் டேக்ஸ். அப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி. ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடி பண்ணுங்கள். வெரி சிம்பிள் ரிலேஷன்ஷிப், ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனி. தேங்க்யூ ஃபார்